ஜூனியர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் இந்த மாதத்தின் மூன்றாம் வாரம் அப்படி என்றாலே ஆன்மீக உலகம். ஆன்மீக உலகம் எதை மையப்படுத்துகிறது என்றால் மறைவுரை சிந்தனைகள். இந்த வாரம் நம்மளுக்கு யார் மறைவுரை சிந்தனை கொடுக்க வரான்னு எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஆவலான காத்திருப்பு நியாயமானதாங்க. இந்த வாரம் நம்மளுக்கு யார் மறைவுரை சிந்தனை கொடுக்க வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டையூர் பங்கை சார்ந்த அருள் தந்தை அந்தோணிசாமி அவர்கள். அருள் தந்தை அந்தோணிசாமி அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. தான் ஆன்மீக வாழ்க்கையில் தனக்கு நடந்த அந்த அனுபவத்தை இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு முத்து முத்தாய் இறை வார்த்தை பிச்சு பிச்சு ஒரு அழகான ஆன்மீக விருந்தை கொடுக்க போறாங்கன்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே ஒரு மீனிங்ஃபுல் ப்ரோக்ராமா அமையுங்க. இந்த ப்ரோக்ராமை பார்க்குறதோட மட்டும் விட்டுறாம, மறைவுரையை கேட்கறதோட மட்டும் விட்டுறாம, அந்த இறை வார்த்தையை தன் வாழ்க்கையிலும் ஒப்பிட்டு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். இப்படிக்கு ஜியோ உலகத்திற்காக ஷீலா. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பொதுக்காலம் 29ஆம் ஞாயிறு திருப்பலிக்கென்று தரப்பட்டிருக்கக்கூடிய விவிலிய வாசக பகுதிகளை வாசித்து தியானித்த பொழுது என் மனதில் தோன்றிய ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இறைவன் ஆள் பார்த்து செயல்படாதவர், இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் ஆள் பார்த்து செயல்படாதவர். அப்படி என்றால் நாமும் ஆள் பார்த்து செயல்படாதவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம். திருத்துதர் யாக்கோபு தான் எழுதிய திருமடல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டிருக்கிற நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள் என்ற அழைப்பை நமக்கு விடுத்துள்ளார். திருத்துதர் பணிகள் 10ஆம் அதிகாரத்தில் செசாரியா நகரில் வாழ்ந்த கொர்னேலியு என்பவரை பற்றி சொல்லப்படுகிறது. இவர் ஒரு பிற இனத்தவர். இத்தாலியா எனப்பட்ட படைப்பிரிவில் நூற்றுவ தலைவர், இறைப்பற்று மிக்கவர், கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர், இரக்க செயல்களை ஈடுபாட்டோடு செய்தவர். இவரை சந்திக்க திருத்துதர் பேதுரு தூய ஆவியாரால் ஏவப்பட்டு அனுப்பப்படுகிறார். கொர்னேலியுவும் அவருடைய சகோதர சகோதரிகளும் நண்பர்களும் திருத்துதருடைய வருகைக்காக தம்முடைய இல்லத்திலே காத்திருக்கிறார்கள். திருத்துதர் பேதுரு கொர்னேலியுவின் இல்லம் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அவர்களுக்கு அறிவித்த பொழுது அவர்கள் அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்வில் திருத்துதர் பேதுரு ஆற்றிய உரையில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்ற உண்மையை நான் உணர்கிறேன் என்று தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். திருத்துதர் பவுல் ரோமை திரு அவைக்கு எழுதிய திருமடலில் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் நன்மை செய்யும் அனைவருக்குமே மாண்பு, பெருமை, அமைதி கிடைக்கும், ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறாக திருச்சபையின் தூண்கள் என்று அழைக்கப்படுகிற திருத்துதர்கள் பேதுருவும் பவுலும் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்ற உண்மையை தங்களுடைய அனுபவத்தின் மூலம் பகிர்ந்து கொள்கிறார்கள். முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா கடவுள் ஆள் பார்த்து செயல்படாதவர் என்ற செய்தியை மிக அழுத்தமாக சொல்கிறார். கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு முன்பாக பாபிலோனியாவை ஆண்டு வந்த மன்னர் நெபுக்கத்நேசர் எருசலேம் நகர் மீது படையெடுத்து எருசலேமை சூறையாடி ஆலயத்தை தரைமட்டமாக்கி இஸ்ரேல் மக்களை அடிமைகளாக தன்னுடைய நாட்டிற்கு கடத்தி செல்கிறார். பாபிலோனிய நாட்டிலே அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை விடுவிக்கவும் நலமான வாழ்வை அவர்களுக்கு வழங்கவும் விரும்பிய இறைவன் பாரசீக நாட்டைச் சேர்ந்த சைரஸ் என்ற பிற இனத்தாரை, தன்னை பற்றி அறியாத ஒருவரை தன்னுடைய பணிக்கென அழைத்து
இஸ்ரேல் மக்களை விடுவிக்கக்கூடிய அந்த பணியை அவரது கையிலே ஒப்படைக்கிறார். இதிலிருந்து கடவுள் ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் முடிகிறது. நற்செய்தி வாசகத்தில் இயேசுவை எப்படியாவது பேச்சில் சிக்க வைக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்த பரிசேயர்கள் ஏரோதியரோடு சேர்ந்து கொண்டு இயேசுவை சந்திக்கிறார்கள். நயவஞ்சகம் நிறைந்த இவர்கள் வாயிலிருந்து தேன் சொட்டும் இனிய வார்த்தைகள் வெளிவருகின்றன. அது என்ன? போதகரே, நீர் உண்மை உள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். வஞ்ச புகழ்ச்சியாக கூட இந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இயேசு ஆள் பார்த்து செயல்படாதவர் என்ற உண்மையை உலகிற்கு உரக்கச் சொல்லுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். இயேசுவை சந்தித்த இவர்கள் இயேசுவிடம் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று கேட்கிறார்கள். இயேசுவை பொறுத்தவரைக்கும் வரி செலுத்துவது முறை அல்லது முறை அல்ல என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. மாறாக விவேகத்தோடும் ஞானத்தோடும் சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்துங்கள் என்று பதிலளிக்கிறார். இயேசுவினுடைய இந்த பதிலில் இருந்து தான் ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பதை உறுதி செய்கிறார். எனவே அன்புக்குரிய இறை மக்களே, இறைவனும் ஆள் பார்த்து செயல்படாதவர், இயேசு கிறிஸ்துவும் ஆள் பார்த்து செயல்படாதவர். இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டிருக்கிற நமது நிலை என்ன, நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருமுறை நான் என்னுடைய நண்பரோடு மின்துறை அலுவலகத்திற்கு உயர் அதிகாரியை சந்திக்க சென்றிருந்தேன். நாங்கள் அலுவலகத்திற்குள் நுழைந்த போது அங்கிருந்து ஒரு நபர் என்னுடைய நண்பரை பார்த்து, ஃபாதர், நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என்ன உங்களுக்கு தெரியாது, நான் நேற்று தான் இந்த அலுவலகத்திலே வந்து பொறுப்பேற்றுக் கொண்டேன், நான் உங்க ஆளுதான், உங்களுக்கு வேண்டிய காரியத்தை என்னிடம் சொல்லுங்கள், இவ்வளவு தூரம் நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, அலைபேசியிலே நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான காரியத்தை சொல்லிவிட்டால் நான் செய்து தருகிறேன், அதோடு நம்முடைய ஆண்களுக்கு என்னுடைய உதவி தேவை என்றால் என்னிடம் அனுப்பி வையுங்கள், அவர்களுக்கு வேண்டியதையும் செய்து கொடுக்கிறேன், ஆனால் வேறு ஜாதிக்காரர் யாரையும் என்னிடம் அனுப்பி வைத்து விடாதீர்கள் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, ஒரு அரசு அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரி எல்லா மக்களிடமும் பொதுவாக செயல்பட வேண்டியவர். தன்னை தேடி வருகின்ற அத்தனை மக்களுக்கும் அவருடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டியவர். அவருடைய உள்ளத்திலே ஆள் பார்த்து செயல்படக்கூடிய தன்மை எந்த அளவுக்கு ஊன்றி போயிருக்கிறது, உணர்வோடு ஊறி போயிருக்கிறது என்பதை சிந்திக்கிற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இந்த அரசு அதிகாரிகளிடம் மட்டுமல்ல, இன்று பலரிடம் இதே போன்ற உணர்வு மேலோங்கி காணப்படுகிறது. ஏன், கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவர்கள் கூட இதற்கு விதிவிலக்கு அல்ல. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், ஒருவரோடு உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஒருவருடைய பிரச்சனையில் ஈடுபட வேண்டும் என்றால், ஒருவருடைய துன்பத்தில் அவருக்கு உடனிருக்க வேண்டும் என்றால், ஒருவரை பாராட்டி உற்சாகப்படுத்த வேண்டும் என்றால், உடனே நம்முடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணம், அவர் நம்ம ஆளா, நம்ம ஊர்க்காரரா, நமக்கு வேண்டியவரா என்பதுதானே. திருத்துவர் யாக்கோபு தான் எழுதிய திருமடல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டால் நீங்கள் செய்வது பாவம் என்று மிக அழுத்தமாக சொல்கிறார். வழியிலே அடிபட்டு கிடந்த ஒருவர் அவர் யூதராக இருக்கிறார் என்பதை அறிந்த பின்னும் தான் சென்ற வழிப்பயணத்தை நிறுத்தி கழுதையில் இருந்து இறங்கி அவர் யூதர் என்று கூட பாராமல், இவருக்கு உதவி செய்ய வேண்டுமா என்று எண்ணாமல்
அவருடைய காயங்களுக்கு கட்டுப்போட்டு அவரை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு சாவடியில் கொண்டு போய் சேர்க்கிறாரே, அந்த சமாரியரை போன்று நாமும் ஜாதி, சமயம், ஊர், உறவு, பணம், பதவி, அறிவு, ஆற்றல் என்று பாராமல் யாராக இருந்தாலும் தமக்கு சமமாக கருதி அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும், அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும், அனைவரையும் மதிக்க வேண்டும், அனைவரையும் பாராட்டி உற்சாகப்படுத்த வேண்டும், அனைவருடைய தேவையையும் அறிந்து உதவி செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் வாழ்கிற பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய அருளும் ஆசீரும் நம்மை ஆட்கொண்டு நிறைத்து வழிநடத்தும். ஆமென். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.